விஜயனை வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி மக்கள் கூட தான் கூட்டணி வைக்க போறோம், யாரோடையும் கூட்டணி வைக்கல அப்படின்னு வந்து அண்ணன் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு கடைசியா மீட்டிங்ல. இப்போ வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட வந்து கூட்டணி போற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நம்ம புஷி ஆனந்த் வந்து நேற்று வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருக்குன்ட்டு எல்லாருமே வந்து அரசியல் விமர்சனம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து டிவிக்கே வந்து ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே தான் வந்து ஆசைப்பட்டாங்க, சரிங்களா, எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தான் வந்து ஆசைப்பட்டாங்க, டிவிக்கே வந்து நம்ம கூட சேர்ந்தா நல்லா இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஆசைப்படல, இப்போ டிவிக்கே தான் வந்து ஆசைப்படுறாங்களாம், நம்ம வந்து என்டிஏ கூட வந்து கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு, ஏடிஎம்கே பிஜேபி கூட, சரிங்களா. அதனால வந்து டிஎம்கே வின் பண்ணணும்னா ஏடிஎம்கேயோட போய் கூட்டணி வச்சுக்கணும், இல்லை ஏடிஎம்கே வின் பண்ணணும்னா டிஎம்கேயோட போய் கூட்டணி வச்சுக்கணும். இப்படிதான் வந்து டாக் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா வந்து தனியா தான் நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2-3 நாள்ல வந்து தெரிஞ்சிடும் கூட்டணியா இல்லையான்ட்டு. ஆனா கூட்டணியில வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரியும் விஜயனே ஓகே சொல்லிடுற மாதிரி தான் வந்து டாக் போய்கிட்டு இருக்கு. என்னோட பர்சனல் வந்து டிவிக்கு வந்து தனியா நின்று எவ்வளவுதான் ஓட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கணும். நான் விஜய் ஃபேன்ஸும் சரி, டிவிகே ஃபேன்ஸும் சரி, நம்ம விஜயனுக்கு ஓட்டு நிறைய விழும், விஜயன் தான் சிஎம், 234 தொகுதியில் நம்ம வந்து நிறைய தொகுதியில அடிச்சு நம்ம சிஎம் ஆகலாம்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல இருக்காங்க, சரிங்களா. அதனால வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து எவ்வளவுதான் இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி தனியா இருந்து பார்க்கணும். விஜயனை வந்து தனியா நிக்கணும், விஜயனை ஃபேஸ் வேல்யூக்கு வந்து எவ்வளவுதான் ஓட்டு விழுது, விஜயனுக்காண்டி யார் தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காண்டி தனியா நின்று ஒரு டைரக்ஷன்ல வந்து கண்டிப்பா நின்று பார்க்கணும். கூட்டணினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம், நம்ம என்டிஏ கூட கூட்டணி போயிட்டோம்னா கன்ஃபார்மா வந்து நம்ம வின் பண்ணிடலாம் எல்லாமே சொல்றாங்க. டிஎம்கே வந்து கண்டிப்பா தோத்துருமா அப்படிதான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி இல்லாட்டி யார் ஜெயிப்பாங்கன்ட்டு கொஞ்சம் டவுட் தான், மக்கள் கையில தான் இருக்கு, சரிங்களா. இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு, அது கன்ஃபார்ம் தான், சரிங்களா. ஏடிஎம்கே பிஜேபி கூட வந்து அண்ணன் போறது அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே சொல்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்க மாதிரி அதையும் சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா. எப்படியும் 1 or 2 டேஸ்ல, நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை இன்னைக்கு ஈவினிங் கூட தெரிஞ்சிடும் கூட்டணி வந்து நம்ம டிவிக்கு வந்து போறாங்களா கன்ஃபார்மா இல்லையான்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.